வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி ரவா தோசை தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு ரவை போட்டு நாம் ரவா தோசைக்கு என்னென்ன போடணுமோ அது எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுன்னு சுட்டால் இது மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறக்கு சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான். முள்ளங்கி நல்லா துருவி எடுத்து நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, எள், காஞ்ச மிளகாய் எல்லாமே, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுத்துட்டு, வெங்காயம் எல்லாமே, சின்ன வெங்காயம் 1 கப்பு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தேங்காய் புளி சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி சட்னி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காம்பினேஷனுக்கு ராகி ரவா தோசைக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பாருங்கள் பழைய சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சத்தான சமையல். ராகி மாவு ரவா தோசை, முள்ளங்கி சட்னி, பழைய சாப்பாட்டுக்கு அரைச்சது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி பெரிய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.